நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். இன்றைக்கு ஈஸ்டருக்கு பிற்பாடு வந்த 50வது நாள், டே ஆஃப் பென்டிகாஸ்டல், பெந்தகோஸ்தே தினம் என்று சொல்லி அகில உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அதை குறித்து நினைவு கூர்ந்தும் ஆராதனைகளும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்படுகிறது. நாமும் சில காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சபையானது ஆவியில் வளர வேண்டும், சபை வசனத்தில் வளர வேண்டும், கர்த்தருடைய பிரசனத்திலே சபை நிரப்பப்பட்டு வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடப்பட்டது. இன்றைய தினத்தில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இங்கே வாசிக்க முடியும். 50 என்பது அதாவது பஸ்கா அசைவாட்டப்படும் காணிக்கையிலிருந்து, அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து வருகிறதான 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி 7 வாரங்கள் 7 49 நாட்கள் முடித்து 50வது நாளை ஒரு பண்டிகையாய் அவர்கள் கொண்டாடினார்கள். அந்த நாளிலே இந்த கோதுமை அறுப்பு, அதற்கான முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அறுவடையின் பண்டிகையாய், சாவுட் அப்படிங்கிற ஒரு அறுவடையின் பண்டிகையாய் யூதர்கள் இந்த நாளை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். இன்னும் யூதர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாய் நினைக்கிறார்கள். என்ன நாள் என்று சொன்னால், அந்த கன்மலையிலே மலையிலே ஆண்டவர் மோசையின் மூலமாய் நியாய பிரமாணத்தை இந்த நாளிலே தான் கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் நம்பி இந்த நாளை நியாய பிரமாணத்தினை ஊறவும் வசனங்களுக்காய் கர்த்தரை துதிக்கவும் நன்றி சொல்லவும் இந்த நாளை யூதர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த நாளை அவர்கள் நியாய பிரமாணம் கிடைத்த நாளாய் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் இந்த நாள் விசேஷமாக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிற்பாடும் இந்த நாளை மையப்படுத்தி விசேஷப்படுத்தி வேதத்திலே கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாள் முழுக்க இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். சில காரியங்களை இந்த நாளை மையப்படுத்தி நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் முணுமுணுப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். பெந்தகோஸ்தே நாள், இந்த 50வது நாள், கிறிஸ்து பரமேறி போன இந்த 50வது நாளை போன உடனே அதற்கு பிற்பாடு இருக்கிற 50வது நாளிலே எல்லாரும், அதாவது பெந்தகோஸ்தே என்னும் நாள், அந்த பழைய கணக்கை, அந்த 49 நாட்கள் ப்ளஸ் ஒரு நாள் 50 நாள், அந்த முதல் பலனை, கோதுமை அறுவடையின் முதல் பலனை கொடுக்கிற நாள், அந்த நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொண்ட நாளாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த வாரங்களின் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுகிற அந்த நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த நாளிலே மிகப்பெரிய மாற்றம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், குறிப்பா சொல்லணும்னா வெளியரங்கமான வெளிப்படையான ஒரு காரியமாய் அன்னைக்கு தான் சபை ஒரு மறுமலர்ச்சி அடைந்த நாள், ஒரு சபை ஒரு எழுப்புதல் அடைந்த நாள், இன்னும் சொல்லணும்னா சபை உருவான நாள் என்று கூட சொல்லலாம். சிலுவையின் கீழே ஆண்டவர் சபையை உருவாக்க முயற்சி செய்தாலும் சபை உருவான நாள் என்று சொல்லி அந்த நாளை நாம் சொல்லலாம். ஏன்னா சீசர்களும் அந்த பெண்களும் மாத்திரம்தான் கூடியிருந்தார்கள். ஆனால் இந்த பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு தான் உலகமெங்கும் இருக்கிற சகல ஜாதிகளும் சகல பாஷை பேசுகளும் ஒன்றாக கூடி அந்த இடத்திலே வந்தார்கள். அதைத்தான் சபை ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் யார் எங்கே கூடி வருகிறோமோ அதுதான் சபையாய் வேதம் சொல்லுகிறது. சபை என்று எனப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம் வெளியிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் சபை என்பதற்கு, சபை என்பது ஒரு கட்டடமோ, ஒரு 5-6 ஏசி உள்ள ஒரு கட்டடமோ, இல்லை பெரிய அளவில் இருக்கிற ஒரு கட்டடமோ, இல்லை சின்ன அளவில் ஒரு கட்டடமோ, கட்டடம் அல்ல. சபை என்பது தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற இடம்தான் சபை. ஹல்லேலூயா. அது வீடுகளில் இருக்கலாம், அது பெரிய பில்டிங்கில் இருக்கலாம். ஏன்னா வெளிநாடுகளிலே சினிமா, ஒரு காலத்தில் சினிமா தேட்டர் எல்லாம் வாடகைக்கு எடுத்து ஆராதனை நடத்துகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, கூடி வருவதற்கான இடம் போதாமல் இருந்தபடினால. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு சபைகள் அங்கே களியாட்டு இடங்களாய் மேலை நாடுகளிலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட கட்டடமாக இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் வரும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திற்குள் வருகிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே குடியிருப்பீர்களோ அங்கே வாசம் செய்வேன் சொன்ன அங்கே வருகிறார். அதை தான் சபையாய் கர்த்தர் பார்க்கிறார். இங்கே ஜனங்கள் கூடினார்கள். இது எந்த இடம் அப்படின்னா, முதல் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது இதுதான் மேல் வீட்டறை, இதுதான்
இதுதான் மேல் வீட்டறை. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே வாசிங்க. மேல் வீட்டில் ஏறினார்கள். இது எந்த இடம்? இது எந்த இடம்? மேல் வீட்டறை. இதுதான் முதலாவது சபை தோன்றப்பட்ட இடம். மேல் வீட்டறையிலே அவர்கள் எல்லாரும், யார் எல்லாரும்? அதை மட்டும் வாசிங்களேன். பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் யாக்கோப்பும் சீமோனும் தங்கியிருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மேல் வீட்டறையில் இருந்தவர்களுக்கு தான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. 2ஆம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த மேல் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வாசிங்க. அல்லாமலும் நாவுகள் வந்து, பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்தது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்ப மேல் வீட்டறையில் இருந்தவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷையிலே பேசினவர்கள் பரிசுத்த ஆவியாலே. அப்ப அதுல இன்க்ளூட் யாரு? முக்கியமான ஒரு பர்சன் அதுல இருக்கிறாங்க. யாரு? இயேசுவின் தாயாகிய மரியாளும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு பெண்மணி, ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசின பெண்மணி. அந்நிய பாஷை பேசின. அப்ப முதல் பெந்தகோஸ்தே பெண்மணி யாரு? மரியாள். முதல் பெந்தகோஸ்தே பெண்மணி மரியாள். மரியாள் சிலை விளக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். மரியாள் அவர்கள் கடவுள் அல்ல. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஜெபம் தேவைப்பட்டது. அந்த முதல் வசனத்துல வாசிச்சிங்கன்னு சொன்னா அல்ல நமக்கும் அதை விளங்கிக்கணும். அதெல்லாம் விளங்கிக்கணும். 14ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யாரா? அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? சீசர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரர்களும் அங்கே இருந்தார்கள். ஜெபமும் வேத தியானமும் மரியாளுக்கு தேவைப்பட்டது. உபவாசமும் மரியாளுக்கு தேவைப்பட்டது. மரியாள் தனக்காக ஜெபிக்கக்கூடிய பெண்மணி தான். உங்களுக்காக எனக்காக மரியாள் ஜெபிக்க முடியாது. மரியாளே தனக்காக ஜெபிக்க வேண்டிய பெண்மணி. உங்களுக்காக எனக்காக மரியாள் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. தவறான ஒரு வழிநடத்துதல் மக்களை. மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சின்னப்பறை ராயப்பறை என்னென்னமோ அப்பரெல்லாம் சொல்லி எங்களுக்காக, ஒரு அப்பரும் அவங்களுக்காக தான் வேண்ட முடியும் ஒழிய, அது அவங்க உயிரோடு இருக்கும்போது வேண்டினாங்களே ஒழிய இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக வேண்டவே முடியாது. அவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள், எல்லாரும் மரியாதைக்குரியவர்கள், எல்லாரும் கணத்திற்குரியவர்கள். அவர்களை கனக்குறைவாக அவர்களை பேசக்கூடாது. எல்லாரும் கணத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், பரிசுத்தவான்கள். அவ்வளவுதானே ஒழிய அவர்கள் ஒருபோதும் கடவுளாகவோ கடவுளுடைய தூதர்களாகவோ நமக்காய் வேண்டிக் கொள்கிறவர்களாகவோ ஒருபோதும் ஒரு நாளும் மாற முடியாது. மரியாள் முதலாவது பெந்தகோஸ்தே பெண்மணி மரியாள் தான். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆவியினாலே ஊற்றப்பட்டு அந்நிய பாஷையை பேசினவர்கள் தான். சீசர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானமாகிய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். முதல் சபை என்பது அது ரோமானிய சபை அல்ல. முதல் சபை என்பது ஒரு பெந்தகோஸ்தே சபை. முதல் சபை எது? ஆவியானவர் ஊற்றப்பட்டு பற்பல பாஷைகளை பேசின பெந்தகோஸ்தே சபை. இதை நான் சொல்லல, நம்முடைய பைபிள் சொல்லுது. முதல் சபை பெந்தகோஸ்தே சபை, ஆவியானவர் நிறைந்திருந்த சபை. இயேசு கிறிஸ்துவும் ஆவியிலே நிறைந்தவர். ஏன்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே கரையேறின உடனே என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவும் இந்த அனுபவத்தை பெற்றவர். இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவும் பெற்றவர். ஆகவே தான் சபையானது பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்க வேண்டும்.
ஆவிக்குரிய அனலுக்குள் இருக்க வேண்டும். பெயர் கிறிஸ்தவர்களைப் போல நானும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற அனுபவத்துக்குள் இருக்கக்கூடாது. பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்களாய் சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானுடைய கிரியை செய்ய நம்முடைய வாழ்க்கையையும் சபையையும் ஊழியங்களையும் நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சபை என்றாலே அது பரிசுத்தாவியானுடைய நிறைவுதான். பரிசுத்தாவியான நிறைவு இல்லாமல் அது சபையாய் இருக்க முடியாது. பரிசுத்தாவியானவரை தள்ளி வைத்து எந்த சபையும் செயல்பட முடியாது. இயேசுவை தள்ளி வைத்து சபை செயல்பட்டால் அது ஆன்டி கிறிஸ்ட் என்று சொல்லுவோம். உண்மைதானே? அது அந்தி கிறிஸ்தவ என்று சொல்கிறோம். இன்னைக்கு இயேசு இல்லாத சபைகள், சாத்தானின் சபைகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறது, நாமக்கல் எல்லாம் இருக்குது. சிம்பிள் சிலுவை தலைகீழாய் வைத்திருப்பார்கள். நாமக்கல் எல்லாம் இருக்குது, சிலுவை தலைகீழாய் வைத்திருப்பார்கள். வேதாகமம் ஒரு கையில இருக்கிறது. இயேசு என்கிற இடம், கர்த்தர் என்கிற இடத்துல எல்லாம் அவர்கள் சாத்தான் என்கிற பயன்படுத்தி வேதாகமத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் வெளிநாடுகளில் நிறைய சபை, நிறைய சாத்தானின் சபைகளும் இயக்கங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் இருக்கிறார்கள், இயேசு உள்ளே இல்லை, ஆகவே அது சாத்தானின் சபை. மக்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தாவியானவர் உள்ளே இல்லாவிட்டால் அது பேருக்கான கிறிஸ்தவர்களாய் இருப்பார்களே ஒழிய உண்மை கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது. பரிசுத்த ஆவியையும் சபையையும் பிரிக்கவே முடியாது. சபையின் செயல்பாடுகளுக்குள்ளே பரிசுத்தாவினுடைய ஆளுகை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நிறைவு நமக்கு தேவை. ஏனென்று சொன்னால் அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. இஸ்ரவேல் அங்கே தன்னுடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் பரமேறி போய் 10 நாள் கழித்துதான் இவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் 40 நாட்கள் அவர் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர்களுக்கு காட்சி தந்தார், அற்புதம் செய்தார், அவர்களோடு கூட இருந்தார், பல ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து விட்டு அவர்கள் செல்கிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4 அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்னிடத்தில் கேள்விப்பட்ட. அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நிறைய முறை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அவசியம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று அந்த சீசர்களுக்கு அவர் நிறைய முறை அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் சொல்லி, என்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த காரியம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள், ஓடிடாதீங்க. இதோட ஓடுனீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்காது. ஏன்னா இன்னும் ஒரு நிறைவை நீங்கள் பெறவில்லை. அறிந்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள், அருகில் இருந்திருக்கிறீர்கள், ஆனால் அது இன்னும் உங்களுக்குள் வரவில்லை. இன்னும் அதை நீங்க ஃபீல் பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணல. அறிந்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், அருகில் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியான அருகில் இருக்கிறார். அதை அறிந்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், ஆனா இன்னும் அவர்களுக்குள்ள அந்த உணர்வு வரவில்லை, அந்த நிறைவு வரவில்லை. சொல்லுகிறார், இதோட நீங்க அறிந்ததை கேட்டதை வச்சு ஓடுனீங்கன்னா தோற்று போவீர்கள். அறிந்ததை கேட்டதை வச்சு ஓடுனீங்கன்னா என்ன? அறிந்து உணர்ந்து இருந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். அறிந்தார், பக்கத்தில் இருந்தார், ஆனால் ஆண்டவரை மறுதலித்தார், பயத்தினால் மறுதலித்தார். சீசர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலைமை மாறணும்னா நீ தெரிஞ்சுக்கிட்ட, பக்கத்துலதான் இருந்த, ஆனா ஏன் உனக்கு பயம் வந்துச்சு? ஏன் ஓடி போன? ஏன் ஒளிஞ்சுக்கிட்ட தெரியுமா? இன்னும் அந்த நிறைவு உனக்குள்ள வரல. உன்னை நிறைக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? காத்திருங்கள். எருசலேமிலே ஓடி போயிடாத, அங்கங்க ஓடிடாத, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி சில காரியமெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் பரமேறி போகிறார். அதையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே 2 தூதர்கள் வந்து, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். இது எதை குறிக்கிறது? அவருடைய வருகையை குறிக்கிறது. அவர் எப்படி வானத்திற்கு போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அப்படியே திரும்ப வருவார். யாரை மறுபடியும் வருவார்? யாரை விட்டு போனார் அவர்களை அழைத்து செல்லும்படிக்கு,
அவர்களுக்கு நியாய தீர்ப்பு தரும்படிக்கு அவர் மறுபடியும் திரும்ப வருவார். அதைத்தான் 2 பகுதிகளாக வேதம் சொல்லுகிறது. எக்காலம் துணிக்கு மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் எதிர்கொண்டு போக. இது ரகசிய வருகை. எக்காலத்துக்கு எல்லாருடைய காதுகளும் கேட்காது. எவன் உண்மையாய் இந்த ஆவியை பெற்று கர்த்தருக்குள் வாழ்ந்தானோ, எவன் அந்த உடன்படிக்கை கர்த்தருக்குள் உடன்படிக்கை செய்து பசுத்தத்தை காத்து கொண்டு அர்ப்பணிப்பில் வாழ்ந்தானோ அவனுடைய காதுகளுக்கு மாத்திரம் கேட்கும். அப்ப புறாக சிறகை போல நான் நினைக்கிறேன் மகிமையான சிறகுகள் உண்டாகி அவன் மேலே பறந்து போவான். மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வீற்றிருப்பார், அவன் பறந்து போவான். வேதம் சொல்கிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் 1 வார காலம், அதாவது 7 ஆண்டு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள். வானத்திலே அந்த கல்யாண நாள் மணவாளனாகி அவருக்கும் மணவாட்டியாகிய நமக்கும் ஆட்டுக்குட்டியுடைய கல்யாண நாள். அங்கே கொண்டாடி அங்கே ஆண்டவரை ஆராதிப்போம். திரும்ப ஆண்டு நினைச்சுக்கிறது. இதுதான் பகிரங்கமா வருக. நம்மையும் கூட்டிக் கொண்டு அவர் இங்கே பூமிக்கு நியாயம் தீர்க்கும்படி வருவார். ஹல்லேலூயா. அவனவனுக்கு அளித்தப்பட்ட அவனுடைய கிரியைகளின்படியே அங்க நியாயம் தீர்க்கப்படும். ஒன்றையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. இதுதான் இதற்கு அடித்தளமாய் இதிலே அவர்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும், தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், இந்த அர்ப்பணிப்பிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எருசலேமிலே காத்திருந்து ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியது அது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த முதல் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், முதல் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். கவனிங்க, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவனுக்குள்ளே பலன் உண்டாகிறது. இதுல சொல்லணும்னா 3 வகையான பலன் என்று சொல்லலாம். 3 வகையான பலனை கத்த தருகிறார். ஒன்று ஆவியில பலன். என்னது சொல்லுங்க? என்னது? ஆவியில பலனை கத்த தருகிறார். ஆவியில பலன். ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, கர்த்தரோடு வாழ முடியல, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ரோமர் 8:26, 27 ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 8:26, 27 வாசிங்க. பலவீனங்களில் உதவி செய்கிறார். ஜெபம் பண்ண தெரியாம இருக்கபடினால, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஜெபம் பண்ண தெரியல, ஜெபிக்க சோர்வு, ஜெபிக்க பலவீனம், எதை சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியல, அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் நம்மை வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். ஜெப வாழ்க்கை மாறும். என்னது? பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணிய பாசையில ஜெபிப்போம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார். என்ன ஜெபிக்கிறோன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் எதற்காக ஜெபிக்க வைக்கிறாரோ அதற்காக ஜெபித்து கொண்டிருப்போம். ஜெப வாழ்க்கை மாறும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றா ஜெப வாழ்க்கை மாறு. கவனிங்க, ஜெப வாழ்க்கை மாறு. ஜெபிக்க முடியல, பைபிளை எடுத்தோட தூக்கம் வருது. ஆவி பெற்றவனுக்கு தூக்கம் வராது. ஜெபிக்க முடியல, சோர்வா இருக்கு. கர்த்தருடைய ஆவியை பெற்றவனுக்கு அந்த சோர்வு வராது. அந்த ஆவி அவனை ஜெபிக்க வைக்கும், அந்த ஆவி அவனை வேதம் தியானிக்க வைக்கும். அந்த பலனை கத்த தருகிறார். 2வது, விசுவாசிக்கிறவனுக்கு சரீரத்திற்குள்ளான பலனை காண்பான். பரிசுத்த ஆவி உள்ளர வந்தா அவன் சரீர பலவீனங்கள் மாறும். பலவீனங்கள் மாறி எங்கே ஆவி இருக்கிறதோ அங்கே எந்த குறையும் இருக்க முடியாது. ஆவியானவர் குறையுள்ள இடத்துல இருக்க முடியாது. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே சரீர கட்டுகள் உடையும். அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ மரண வியாதியோ மரண கட்டோ, ஆவியானவர் உள்ளே வந்து இறங்கி கிரியை செய்யும் பொழுது கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். சரீர பலன் உண்டாகும். சோர்ந்து போறேன், எலும்புரிக்கு போல இருக்கு, சாப்பிட்டா உடம்புல சேர மாட்டேங்குது, எதுவும் ஒத்துக்க மாட்டேங்குது, வாமிட்டு வருது, எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குது, நடக்க முடியல, நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எந்த பலனும் சரீரத்தில் இல்ல. ஆவியானவர் வந்தா ஒரு புது பலனை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், இந்த ஆவியான உள்ளே வந்து இறங்கும் பொழுது சோர்ந்து போன மனிதன் எல்லாம் பலவானாய் அவன் துள்ளி குதிக்கிறதை பார்த்திருக்கிறேன். பலவானாய், பலவீனன் எல்லாம் பலவானாய் மாறுகிறான். காரணம் ஆவியானவர் அவனுக்குள் இறங்குகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆத்துமாவிலே ஒரு பலன் அவனுக்கு கிடைக்கும். ஆத்துமா உணர்வு மண்டலத்திலே, அவனுடைய உணர்வு மண்டலத்திலே, அவன் சிந்தனை மண்டலத்திலே ஒரு தைரியம் கிடைக்கிறது.
பயம் மாறுகிறது. நான் சொல்ல விளங்குத? பயம் மாறுகிறது, ஒரு தைரியம் கிடைக்கிறது. என்னோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்த நிறைவு என்னோடு இருக்கிறது, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற தைரியம் உணர்வும் கிடைத்து, அவனுக்கு எதிராக இருக்கிற எத்தனை நபர்கள் எத்தனை காரியம் அவனுக்கு எதிராக இருந்தாலும் அத்தனையையும் அவனால் மேற்கொள்ளுகிற தைரியம் கிடைக்கிறது. இன்னைக்கு அந்த தைரியத்தை தருவார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பெறாதவர்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று இந்த அனுபவத்திற்குள் கடந்து வராதவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆராதனையின் முடிவிலே அந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ரோமர் 8:16 சொல்லுகிறது. சில காரியங்களை இங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாராம். வாசிங்க. இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் முழுமையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். நான் சொல்ல வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் சொல்லலாம், உரிமை பாராட்டிக் கொள்ளலாம். என்னுடைய பிள்ளை என்று கர்த்தர் உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். சில ஆசீர்வாதங்கள் நிறைவை பெறாதவங்களுக்கு கிடைக்கும். புல்லுக்கு ஊத்துறது பக்கத்துல இருக்கிற நெல்லுக்கு ஊத்துறது பக்கத்துல இருக்கிற புல்லுக்கு நிறையிறது போல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனா அவருடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் நெல்லுக்கானது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான். பரிசுத்த ஆவி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு அந்த புத்திர சுவிகார ஆவி கிடைக்கிறது. அப்பா பிதாவை நம்ம உரிமை பாராட்ட முடியும். அவர்களுடைய பிள்ளை என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள், வெளியரங்கமான பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். 1 கொரிந்தியர் 12:1 அவர்கள் வரங்களை பெறுகிறார்கள். நோட் பண்ணிக்கங்க, நீங்க வீட்டில் போய் தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:1 வரங்களை குறித்து வரங்களை பெறுகிறார்கள். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஆவிக்குரிய வரங்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்குள்ள வரங்கள் என்ன செய்யும்? கிரியை செய்யும். எபேசியர் 6:11-18 வரை போராட்டங்களில் இருந்து வெற்றி பெற சர்வாயுத வர்க்கம், அதை எடுத்து அந்த ஆவியின் பட்டயம், அந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அந்த ஆவியை பெற்றவர்கள் அந்த போராட்டத்திலிருந்து வெற்றி கொள்ள முடியும். மானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்த வசனங்களை வாசிக்கிறோம். எல்லாத்திலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே வெற்றி பெற என்ன செய்யணுமா? அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவி இருந்தால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள், கண்ணுக்கு தெரிந்த போராட்டங்களை அடிச்சு விரட்டிடுவோம். நமக்கு எதுக்கு ஒருத்தர் இருந்தாலும் ஒன்று பயந்து ஒதுங்கி போவோம். நம்மளால முடிஞ்சா விரட்டுவோம், மிரட்டி பார்ப்போம், இல்லை ஒதுங்கி போவோம், ஏதோ ஒன்று போராடுவோம். நம்ம கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளை. உங்களுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக எதிரிகள் இருக்கிறார்கள். பிசாசு அநேகரை எழுப்பி வைத்திருக்கிறான். பிசாசேன் இருக்கிறான், அநேகரை எழுப்பி வச்சிருக்கிறான். நமக்கு சார்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இவன் நம்முடைய நலனில் அக்கறை கொள்கிறான்னு நினைக்கிறோம். அவன் தான் பெரிய சத்துருவா நமக்கு இருக்கிறான். நமக்கு தெரியாது. எப்ப தெரியுமா அவனை மேற்கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும்? அவனுடைய ஆவியை விளங்கிக் கொள்ள முடியும். பகுத்தறிகிற ஆவி, அந்த ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிகிற அந்த அறிவை ஆண்டவர் தருகிறார். எப்ப தெரியுமா? அந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறவன் தான் தனக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை இனம் கொண்டு அவனை விரட்டி அடிக்க முடியும். ஆவிக்குரிய அந்த போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். ரோமர் 16:13 சொல்லுது, ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். என்னவா? அறியாத புரியாத, பைபிளை வாசிச்சும் புரியாத அநேக காரியத்தை கற்றுத் தருவார். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. வேதத்தில் இன்னும் புரியாத நிறைய டாபிக்ஸ், புரியாத நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை அநேக முறை நான் திரும்ப வாசிச்சாலும், அநேக முறை திரும்ப வாசிக்கும் புதுசா வாசிக்கிற மாதிரியே அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தை ஒரு 100-200 முறை வாசிச்சிருக்கலாம் அடிக்கடி வாசிக்கும் பொழுது. ஆனா இன்னொரு வாட்டி திரும்பி வாசிக்கும் பொழுதும் அது புரியாத புதிரை போல புதுசாவே இருக்கும். இன்னும் ரோமர் கலாத்தியர் புத்தகங்கள்ல இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை மேலோட்டமாய் ஓரளவு விளங்கிக் கொள்ள முடியுத ஒழிய, ஆவியானவர் விளக்கி தந்தால் ஒழிய நம்மளால் அதை விளங்கிக் கொள்ளவே முடியாது. இன்னும் யாத்ராமத்துக்கு மேல லேவியராகவும் என்னாமும் உபாவும் இந்த பலிகளெல்லாம் என்ன ஏது ஏன் இது எப்படி என்ன பாதி விளங்கிக்க முடியும். இன்னும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்தான் அந்த சத்தியத்துக்குள்ள கத்த நடத்துவார். அதை விட இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் வந்தா அதுல என்ன இருக்கு, என்ன சொல்லப்படுது, எக்காலம், தூதர்கள், கலசம், இதை தாண்டி உள்ளர போனோம்னா ஒண்ணுமே புரியாத போலவே இருக்கும். உண்மைதானே? வாசிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியாத போலவே இருக்கும். நமக்கே புரியலைன்னா, இந்த நவீன காலத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்குமே புரியலைன்னா, அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாத எழுதின யோவானுக்கு புரிந்திருக்குமா? புரியாமத்தான் எழுதியிருப்பாரு. உண்மைதானே சொல்றது? கலசத்தை குறித்து தெரியுமா? என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்ல அவர் எழுதினாரே ஒழிய அவர் என்ன எழுதினாலும் அவருக்கே தெரியாது.
அவருக்கே தெரியாது. இன்னைக்கு பாதி நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரை விளக்கித்தாருன்னு கேட்குறோம். ஆனால் விளங்காத உன்னையும் எடுத்து அதை ஒரு பெரிய பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா நமக்கே விளங்காத உன்னை நம்ம விளங்கி கொள்ள முடியாது. கர்த்தரிடத்தில் கேட்கணும், கர்த்தர் நமக்கு விளக்கி தருவார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விளக்கி தருவார். சகல சத்தியத்தையும் நமக்கு விளக்கி தருகிறவர் ஆவியானவர் இருந்தாதான் உண்மையா வசனத்தை பேசி கற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி வசனங்களை கற்றுக்கொள்ள முடியாது. கலாத்தியர் 5:22-23 ஆவின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். யாருக்கு ஆவின் கனிகள் யாருக்கு நிறைவாய் கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களுக்கு ஆவியின் கனிகள். யோவான் 16:8 சொல்லுது, ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறாரா. ஆண்டவர் எப்படியா கண்டித்து, அதை வாசிங்களேன். அதுதான் கொஞ்சம் முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. கண்டித்து உணர்த்துகிறவர். வாசிங்க. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து, பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீ நினைக்கிறது தப்பு, நீ யோசிக்கிறது தப்பு, நீ செஞ்சது தப்பு. இல்லாட்டி ஒரு சன்மார்க்க நிதியோடு வாழ்வான் மனுஷன். இதை செய்யக்கூடாது. உலகத்தில் நம்மளை காட்டிலும் நெறி உள்ளவன் இருக்கிறான். இருக்கானா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? நெறி உள்ள ஒரு குரூப் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த எறும்பை கூட மேய்ச்சல் கூட கூட்டிக்கிட்டே போகிற குரூப் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? கூட்டிக்கிட்டே போகிற குரூப். செருப்பு போட மாட்டாங்க, கூட்டிக்கிட்டே போகிற குரூப். காசு பணம் தேவையில்லை, வெள்ளை ஆடையை தவிர வேற ஒன்றையும் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டிக்கிட்டே போகிற குரூப் இருக்கு. தன் தலைமுடியை தன் கைகளால் பிடுங்கிக் கொள்வார்கள். எவ்வளவு வலிக்கு! ஏன்னா அதுக்கு பிளேடு வாங்கி சிறைக்கிறதுக்கு அந்த பிளேடை சம்பாதிக்க வேலை பார்க்கணும், பொய் சொல்லணும், வேற ஏதாவது செய்யணும். எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி வாழுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்மளை காட்டில் நெறி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் சரியா வாழணும்னா பரிசுத்தன் உள்ளர இருந்தா நீ பேசுறது தப்பு, நீ நடக்கிறது தப்பு, நீ போறது தப்பு அப்படின்னு ஆவியான உணர்த்துவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி. ஏன்னா இந்த பரிசுத்தாவி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போவார். அப்ப இந்த உணர்த்துதல் இல்லாத பரலோகம் போக முடியாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படாமல் இஷ்டம் போல வாழுகிறவன், மனசாட்சி சொல்றபடி வாழ்றேன் அப்படின்னு வாழ்றேன், பரலோகம் போக முடியாது. அந்த நீதி நியாயத்திற்கு உள்ள வரணும்னா நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி, அந்த நிறைவு நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல வாசியல் அப்போஸ்தலர் 1:8 பூமியின் கடைசி விரிந்தமும் சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 14:16-17 நம்ம அதை குறித்து வாசிக்கலாம். சாட்சியாய் வாழ அந்த பலன் அவசியம் என்று சொல்லி கடைசியா ஒரு கருத்தை சொல்ற. யோவான் 16:13 எடுத்து வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். வரப்போகிற காரியங்களை குறித்து, எதிர்கால காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். உன் வீட்டில், உன் வாழ்க்கையில், உன் தொழிலில், எதிர்கால தேசத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் தரிசனங்களாய் அதை காண ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் பரிசுத்தாவின் வரும்பொழுது. சரி, இப்ப 2வது அதிகாரத்தை திருப்பிக்கங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை. உங்களுக்கு மேலோட்டம் இதெல்லாம் சொன்னதுன்னா எவ்வளவு முக்கியம் இந்த நாள் ஒரு தேவ மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டுதான் இவ்வளவு சொன்னேன். இப்ப இந்த 2வது நாள் என்ன நடந்துச்சு, இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல சபையில் என்ன நடந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது நாள் இந்த 2வது வசனம் வாசிங்க. முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாளை வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். அது எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, அது எப்படி இருக்கும்னு தெரியாது, அதோடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் ஒண்ணுமே அந்த அப்போஸ்தலர்களுக்கு, அங்க இருக்கிற பெண்களுக்கு பரிசுத்த நிறைவு வரும், என்ன வரும்னு தெரியும்.
ஆவியை ஊற்றுவேன், தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், சொப்பனம் சொல்வார்கள், அவர்கள் ஊழியக்காரர்கள் மேல் ஊழியக்காரர்கள் ஊற்றுவேன். இதெல்லாம் ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதை ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா இதை தொடர்ந்து பேதுரு அதை குறித்து பேசுகிற வார்த்தைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். யோவேல் 2:28-29 சொல்லுகிற காரியம்தான் இதே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 16, 17, 18 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த காரியங்களை கர்த்தர் நான் காண்கிற இந்த நாளிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பேதுரு அங்கே இருக்கிற கூடி வந்திருக்கிற ஏதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படி ஊற்றப்படுவார்னு தெரியாது, எப்படி நிரப்புவார்னு தெரியாது. அவர் இப்படித்தான் வரணும்னு சொல்லவும் முடியாது, அவர் இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லவும் முடியாது. ஒரு மாடல் இந்த 2வது அதிகாரத்தில் அவர் வரும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு வாசிங்கன்னா, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல, ஒரு பெரிய காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு சத்தம் உண்டானது. அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, ஒரு சத்தம் நிரப்பிட்டு. இவங்க இருக்கிறதோ கொஞ்சம் பேர், ஆனா மனுஷர்கள் நிரப்பாத இடத்தை எல்லாம், மனுஷர்கள் நிரப்பப்படாத நிரம்பாத இடத்தை எல்லாம் கர்த்தருடைய சத்தம் நிரப்பி வைத்தது. கர்த்தருடைய சத்தம் நிரப்பி வைத்தது. இதுவரை இந்த சத்தத்தை இவர்கள் கேட்கவில்லை, இதுவரை இந்த சத்தத்தை இவர்கள் அனுபவிக்கவில்லை. 2 பேர் அங்கே மறுரூபமலையிலே ஆண்டவர் மறுரூபமாகும் பொழுது ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், ஒரு வித்தியாசமான உணர்வை பார்த்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இங்க அந்த உணர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுவரை கிடைக்காத உணர்வை கர்த்தர்களுக்கு கிடைக்க பண்ணுகிறார். ஒரு காற்று, அதான் பரிசுத்த ஆவியானவர் காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார். அவர்கள் உட்கார்ந்திருந்த இடமும் நிரம்பியது, அந்த அறை முழுவதும் நிரம்பியது. எப்போ திரும்ப நிரம்புனுச்சு கவனிங்க, எப்போ திரும்ப இது இறங்குனுச்சு? அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். வேறொரு சிந்தை இல்லை, கர்த்தரை ஆராதிக்க. அவர்களால் ஜபத்திலும், அங்கே வசனம் சொல்லுது எதுல ஒருமனப்பட்டிருந்தார்களாம்? முதல் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜபமும் வேண்டுதலும் அதிகமாய் எதிர்பார்ப்பு. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் என்ன இருந்துச்சு? யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதான பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து எதிர்பார்ப்போடு ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல ஆண்டவரை நிரப்ப வேண்டும், என்மேல் இறங்க வேண்டும், என்மேல் அசைவாட வேண்டும். அந்த யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த ஆவி ஊற்றப்பட வேண்டும். வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் அடையணும், மூப்பர்கள் சொப்பனம் அடையணும், ஒரு ஊழியம் செய்வதற்கு ஏதுவான ஒரு ஆவி ஊற்றப்படணும், பிள்ளைகள் தரிசனங்களை காண வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஜபம், அந்த வேண்டுதல், அந்த ஆசை, அந்த மேல் வீட்டறையில் இருந்த சீசர்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்திருக்க அனைவருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார், அந்த ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆராதனைக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு வேண்டுதல் என கடந்த வாரமே உங்களுக்காக அறிவித்திருக்கிறோம். இந்த எதிர்பார்ப்போடு வேண்டுதலோடு ஜெபத்தோடு யார் யார் இந்த ஆராதனையில் கூடி வந்திருக்கிறீர்களோ கர்த்தர் இன்று உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். உங்கள் இடங்கள் நிரப்பப்படும், உங்கள் சிந்தை நிரப்பப்படும், உங்கள் சரீரம் நிரப்பப்படும். அங்கே நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருடைய நாட்களையும் அக்கினி பட்டுச்சு. இன்னும் சொல்லணும்னா இந்த வசனத்துக்கு இப்படிதான் விளக்க முடியும். ஒவ்வொரு நாட்களையும் ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, நெருப்பு. நெருப்பு வந்தா, ஒரு புண்ணு வந்தா எப்படி இருக்கும்? நாக்கு புண்ணு வந்தா தெளிவா பேச முடியுமா? தெளிவா பேசணும். நம்ம ஒன்று பேச நினைப்போம், சத்தம் ஒன்று வெளியில வரும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் நான் சொல்றது புரிந்து கொள்ள முடியுது? நம்ம ஒன்று பேச நினைப்போம், வெளியில ஒரு சத்தம் வெளியில வரும், அறகுறையா சத்தம் வரும். உண்மைதானே? சாதாரண புண்ணுக்கு இங்க என்ன வந்திருக்கு? கொப்பளம் வந்தா கூட வாய் திறந்து பேச முடியும். இங்கே நெருப்பு பட்டது போல ஒரு நெருப்பு, ஆவியானவரின் நெருப்பு ஒவ்வொருடைய நாவிலும்
நாவை கர்த்தர் தொட்டு நெருப்பு, அந்த நெருப்பு வந்தோனையும் கொஞ்சம் அதை அப்படி நினைக்கிறேன், வெந்து போய் நாக்கு ரெண்டா பிரிந்திருக்கிற நாவு. நான் சொல்றது விளங்குதா? ஒரு நாவை வச்சே ஒழுங்கா விளங்கி பேச முடியாது. அந்த ஒரு நாவு அந்த நெருப்பு பட்ட உடனே, ஆவியான நெருப்பு பட்ட உடனே ரெண்டா பிஞ்சிடுச்சு, ரெண்டா கிழிந்தது. நான் இப்படி அதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கா சொல்றேன். ரெண்டா கிழிஞ்ச உடனே எல்லாரும் கர்த்தர் துதிக்கிறாங்க. ஆனா அவங்க துதிக்க ஆரம்பித்த வார்த்தை ஒன்று, துதித்தது ஒன்று, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்று, இவர்கள் பேச நினைத்த வார்த்தை ஒன்று, வெளியே வந்த வார்த்தை ஒன்று. அதை கேட்டவர்களுடைய மனநிலையிலே அவர்களுக்கு பதிந்த வார்த்தைகள் வேற. என்ன, சுற்றிலும் இருந்தவர்களெல்லாம் வெவ்வேறு நாடு, வெவ்வேறு ஜனங்கள், எல்லாரும் எங்க பாஷைகளை இவர்கள் எப்படி பேசினார்கள்? இவர்களுக்கு தெரிஞ்சா பேசினாங்க இல்ல. அக்கினி வந்து நாவை தொட்டுச்சு, நாவை பிரிச்சுச்சு, அந்த சத்தம் வேறாய் மாறியது, பாஷைகள் வேறாய் மாறியது. ஹல்லேலூயா. பாஷைகள் வேறாய் மாறி பழைய ஏற்பாட்டில் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஏன் தெரியுமா? பாபேல் கோபுரம் கட்ட பொழுது என்ன நடந்துச்சு? அந்த பாஷைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? தாறுமாறாக்கினார். வானத்துக்கு நேரம் உயர்ந்து போறியான்னு தாறுமாறாக்கினார். ஆனா ஆண்டவர் இங்கே அந்த தாறுமாறு அல்ல, இங்கே கர்த்தருடைய வேலைக்காகவே பாஷையை மாற்றி அமைக்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியை ஊற்றப்பட்ட பொழுதோ பல பாஷைகளை பேசினார்கள். இதுதான் அவர்களுக்கு தேவபலன். பல பாஷைகளை பேசுறது தான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவபலன். பல பாஷைகளை பேசுறது தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெப அனுபவத்தை கூட்டும். பல பாஷைகளை பேசுறவன் தான் சாட்சியாய் வாழ ஒரு பலன் கிடைக்கிறது. முதல்ல நம்ம வாசித்த வசனத்தின்படி பல பாஷைகளை பேசுறவன் தான் போராட்டத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை பெற்றுக் கொள்கிறான். பல பாஷைகளை பேசுகிறவன் தான் வரங்களை பெற்றுக் கொள்கிறான். பல பாஷைகளை பேசுகிறவன் தான் ஆவின் கனிகளை பெற்றுக் கொள்கிறான். பல பாஷைகளை பேசுகிறவன் தான் கர்த்தரால் கண்டித்து உணர்த்தி நடத்த முடியும். பல பாஷைகளை பேசுகிறவன் மேல்தான் கர்த்தருடைய ஆவியால் நிழலிட்டு இவனுடைய நேசகுமாரன் இவன் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன சத்தம் கேட்டதோ அந்த சத்தம் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. ஹல்லேலூயா. பல பாஷைகளை பேசுவதை குறித்து எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டியமைத்து எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய அக்கினி தொட்டது, நாவு காத்திருந்து ஜெபித்து எதிர்பார்ப்புடைய கர்த்தருடைய அக்கினி தொட்டது, நாவு கிழிந்தது. டைரக்டா கிளியல, ஆவிக்கு ரீதியாக நாக்கு கிழிந்தது. பல்வேறு பாஷைகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நீங்க பேசுறது, நான் பேசுறது பல்வேறு பாஷையா, வரங்களா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், வரத்தின்படியான அந்நிய பாஷை பேசுகிறோமா அப்படின்னு. ஒன்று விளங்கிக்கணும், அந்நிய பாஷையில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று அடையாளமாகிய அந்நிய பாஷை, ஒன்று வரமாகிய அந்நிய பாஷை. தீர்க்கதரிசனத்தில் ரெண்டு இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கி இருக்கிறேன். தீர்க்கதரிசனத்தில் ரெண்டு இருக்கு. ஒன்று வரமாகிய தீர்க்க தரிசனம், ஒன்று தீர்க்க தரிசனத்தின் ஆவி. சவுலின் மேல் வந்தது தீர்க்க தரிசன ஆவி, சாமுவேலின் மேல் இருந்தது தீர்க்க தரிசன வரம். நான் சொல்ல விளங்குதா? அதேதான் இங்கேயும் சபைக்குள்ளே செயல்படுவது. அங்கே என்ன கிடைக்கிறதுனா அந்நிய பாஷையின் அடையாளம். பரிசுத்த ஆவியான நிறைவு வரும் பொழுது அவன் பெற்றுக்கொள்கிற அந்நிய பாஷை அடையாளம். இதை வியாக்கியானம் பண்ணணுமா? பண்ணலாம், வரம் பெற்றவர்கள் பண்ணலாம். எல்லாரும் பண்ண முடியாது, பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாருமே அடையாளமாகிய அந்நிய பாஷை. சிலர் வரமாகிய அந்நிய பாஷை பேசுவார்கள், அது தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அங்கே வரமாகிய அந்நிய பாஷை ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அந்த வரமுடையவனையும் அங்கு அருகாமையில வைத்திருப்பான். இவன் பேசும் பொழுது அது இவனுக்கு உணர்த்தப்படும் என்ன பேசுகிறான் என்று சொல்லி. அது உணர்த்தப்படவில்லை என்று சொல்லுவேன் அடையாளமாகிய அந்நிய பாஷை. இது தூதர்களுடைய, இது வேதம் சொல்வது என்ன பாஷையா? இது என்ன பாஷை? தூதர்களுடைய பாஷை. ஆண்டவரை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு வாழ பேசுகிற தூதர்களுடைய பாஷை. இதை பேசுறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியாது, எனக்கும் புரியாது. பேச உற்சாகம் கிடைக்கிறது, பேச ஒரு ஆவியின் பலன் கிடைக்கிறது, பேச சாட்சியாய் வாழ ஒரு வைராக்கியம் கிடைக்கிறது, பேச கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்கிற அந்த பரிசுத்த உணர்வு கிடைக்கிறது. இதை பேச வரங்கள் கிரியை செய்கிறது. அதற்கு விட்டு கொடுக்க அர்ப்பணிப்பான வாழ்க்கை, ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் பேசிக் அந்த பரிசுத்தாவின் நிறைவு, அதற்கு அடையாளமாகிய அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அந்நிய பாஷை அடையாளம் பெறாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்று உங்களை ஆண்டவர் தொட போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் வாசிக்கணும்னா 7ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து
கலிலேயர்கள் அல்லவா? போதும், கலிலேயர்கள். கலிலேயர்னாவே படிக்காதவர்கள். அதனாலதான் கலிலேயர்கள் அல்லவா ஒரு மட்டமா பேசுறது போலவே இருக்கும். மீனவர்கள் யாரு? மீனவர்கள், நாகரிகமற்றவர்கள். இன்னைக்கு அப்படித்தானே? மீனவர்களுக்கு நாகரிகமற்றவர்கள், சரியாய் பேச தெரியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், கடலையும் சார்ந்த வேலை செய்கிறவர்கள், நாட்டுக்குள்ள வந்தவங்களால பிழைக்க முடியாது. இன்னைக்கு படித்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த நிலைமை. கலிலே படிக்காதவர்கள், நாகரிகமற்றவர்கள், அவன் பாஷையை அவனுக்கு ஒழுங்கா பேச தெரியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சுத்த தமிழை பேச முடியுமா? மெட்ராஸ்காரன் சுத்த தமிழை பேசுவானா? இல்ல. கோயம்புத்தூர் போனா ஒரு பாஷை, மெட்ராஸ் போனா ஒரு பாஷை, மதுரைக்கு போனா அது ஒரு பாஷை. சுத்த தமிழ்லாம் சொல்ல முடியாது. இன்னும் போனா மீடியாக்களிலே பேசப்படுகிற தமிழ் தஞ்சாவூர் தமிழ்னு சொல்லுவாங்க. மீடியாக்களிலே, சினிமாக்களிலே அந்த உரைநடைகள் தஞ்சாவூர் தமிழ் என்று சொல்லுவார்கள். அந்த படங்களுக்கு ஏற்றார் போல் எடுத்துக்கொள்வார்கள். சொல்ல எதையுமே சுத்த தமிழ், சுத்த வார்த்தை, நான் கரெக்டா பேசுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆங்கிலம் கூட அவர்கள் பேசுவதை இவர்கள் குறை சொல்லுவார்கள், இவர்கள் பேசுவதை அவர்கள் குறை சொல்லுவார்கள். இன்னும் அதை கூட ஒழுங்கா பேச முடியும். இப்படிப்பட்ட கலிலேயர்கள், அவன் பாஷையே அவனால பேச முடியாத கலிலேயன் வேற வேற வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறான். உலகத்தில் இருக்கிற பல்வேறு மொழி பாஷைகளை பேசுகிறான். நடந்தது என்ன? எல்லாரும் அவர்களை குறித்து என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 7ஆம் வசனம், பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பரிசுத்தம் உங்களிடத்தில் வரும் பொழுது, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க எல்லாம் இவனெல்லாம் கலிலேயன் அப்படின்னு முன்னாடி அசட்டையாய் பார்த்தவர்கள், கனவீனமாய் பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவின் உங்கள் நிறைவு உங்களுக்குள் வந்தால் இனி உங்களை கனவானாய் பார்ப்பார்கள். பிரமித்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இது உங்கள்னால என்னால் அல்ல, உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் அந்த கனமும் மேன்மையும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இதுவரை பல இடத்துல போய் நீங்க தலை குனிஞ்சு வந்திருக்கலாம், பழைய இடத்துல போய் விரட்டி அடிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா பரிசுத்தாவின் நிறைவை பெற்று, பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணி விட்டு கொடுத்து, பரிசுத்தாவியான நிறைவை பெற்று நீங்க அதே இடத்துக்கு திரும்பி போங்க பார்ப்போம். எவெல்லாம் விரட்டினானோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைப்பான். எவெல்லாம் துரத்தி அடிச்சானோ எல்லாம் கனப்படுத்த ஆரம்பிப்பான். ஏன் தெரியுமா? இது உங்களுக்கு எனக்கு கிடைக்கிறது கிடையாது. இது யாருக்கு கிடைக்கிறது? நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, நமக்குள் ஊற்றப்பட்ட நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்குள் கர்த்தர் தருவார். உங்களுக்குள் கர்த்தர் தருவார். ஞானஸ்தானம் பெற்றும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இருந்தார்கள் வேதத்தில். அப்போஸ்தலர் நடுவில் பார்க்கும் பொழுது பவுல் வந்து, நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றீர்களா? இல்லையே, நாங்கள் கேள்விப்படவில்லையே அப்படின்னு சொன்ன உடனே பவுல் அவர்களுக்காய் அவர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன அந்த சபைக்குள்ள சபையானது ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், வேதத்தை வாசித்தாலும், ஜெபித்தாலும், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளாதவரை அவர்களுக்குள் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியாது. அதை அறிந்துதான் பவுல், உங்களுக்கு வசனம் தருகிறது, நீங்கள் ஞானஸ்தானமும் எடுத்து விட்டீர்கள், உங்களுக்கு வசனமும் தருகிறது, நீங்கள் கர்த்தரை ஒழுங்காய் ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் தசம பாகம் கொடுக்கிறீங்க, காணிக்கை கொடுக்கிறீங்க, ஊழியமும் செய்றீங்க. ஆனா என்ன கிடைக்கல? இன்னும் என்ன கிடைக்கல? பரிசுத்த ஆவி கிடைக்கல. பவுல் வந்து கரங்களை வைத்த பொழுது பரிசுத்த ஆவிய நிறைவை பெற்று பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியின் வரும் பொழுது அதை வெளிப்படும். ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம், கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். அது உங்கள் வாழ்க்கையை முழுமையடைய செய்யாது. பரலோகம் செல்லது போதாது, பரலோகம் செல்ல போதாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் அந்த நிறைவை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து நீங்க பரலோகம் போயிட முடியாது. அந்த நிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் பவுல் கைகளை வைத்து அந்த பரிசுத்தாவிக்காய் ஜெபித்தவர்கள் பெற்றுக்கொண்டது போல சபையானது ஒவ்வொருவரும், சிறுவர்களும், வாலிபர்களும், பெரியவர்களும், முதியவர்களும், ஏன் சாக கிடக்கிற மறுநாள் சாக கிடக்கிற முதல் நாள் இருக்கிற அந்த உயிரோடு இருக்கிற அந்த நபரும் அந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற வேண்டும். இதுதான் சத்தியம். நான் மாற்றி சொல்ல முடியாது, ஒருவர் இதை மாற்ற முடியாது. ஏன் அந்த சபைக்கு வேணாமே? அதான் ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்களே. ஏன் அந்த சபையில தான் நல்லா கொடுக்குறாங்களே? ஏன் அந்த சபையில தான் ஊழியம் செய்யறாங்களே? ஏன் அந்த சபையில தான் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஏன் பவுல் விட்டுட்டு போகல? எல்லாம் ஆராதனைக்கு வர்றாங்க, நல்லா ஆராதிக்கிறான், நல்லா காணிக்க கொடுக்குறான், நல்லா ஊழியம் செய்கிறான். இன்னும் பிரபலமாய் சொல்லக்கூடிய பிரபலமான நபர்கள் எல்லாம் அந்த சபைக்குள் இருக்கிறார்கள்.
ஏன் விட்டுட்டு போகல? எல்லாம் இருக்கு, அப்ப இது தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ஏன் போகல? ஞானஸ்தானம் பெற்றாச்சு அப்படின்னு பவுல் விடல. பவுலுக்கு தெரியும் இது முழுமை அடையாது, இந்த ஞானஸ்தானம் ஃபுல்ஃபில் ஆகாது, இந்த வாழ்க்கை இவர்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அவன் பின்மாறி போயிடுவான், பரிசுத்தாவி பெறாவிட்டாலும் பின்மாறி போயிடுவான், பரிசுத்தாவி பெறாவிட்டாலும் அவன் பாவத்துக்குள்ள விழுந்துருவான். இந்த பரிசுத்தாவின் நிறைவு அவனுக்குள்ள வராட்டி அவன் ஓடியே போயிடுவான். இன்னைக்கு உள்ளார உட்கார்ந்து இருக்கிறான், பாடு போராட்டம் வரும்பொழுது அவனுக்குள் பலன் இருக்காது, அவனுக்குள் திடன் இருக்காது, அவனுக்குள் தைரியம் இருக்காது. பேதுரு ஓடி போனதுல ஓடி போயிடுவான். இவன் ஓடி போகாம உள்ளர இருக்கணும்னா இந்த பரிசுத்தாவியானவர் வேணும். இது இருந்தாதான் இவன் தைரியமாய் ஜீவித்து பரிசுத்தத்திலே வாழ்ந்து அவன் பரலோகம் போக முடியும் என்பதை நம்பி பவுல் அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்காய் அந்த இடத்திலே கைகளை வைத்து அவர்களுக்காய் ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வேத பகுதி யாருக்கோ தெரியுமா? அதை எடுங்க. 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் இருக்கிறது. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்களுக்கு வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே நடந்த காரியம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது, நீங்க சபைக்குள்ள வரும்பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? வாசிங்க. பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. வாசிங்க. எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானமும் பெற்று விட்டார்கள் அந்த சபையில. வாசிங்க. கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அந்நிய பாஷைகளை பேசி அந்த மனுஷர்களால் மேலக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானம் வஸ்தானம் பெற்றவர்கள் தான், மனம் திரும்பினவர்கள் தான். அது ஃபுல்ஃபில் ஆகி பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. இவர்கள் பரலோகத்துக்கு போகணும்னா இன்னொன்று இவர்களுக்கு தேவை. என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த பரிசுத்தாவி தேவை. அதைத்தான் பவுல் சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்தார். பரிசுத்தாவிகளை பெற்றுக்கொண்டார்கள். கண்களை மூடுவோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நான் பரலோகம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த வசனங்கள் எப்பொழுதும் இதை நம்ம பிரசங்கிக்க முடியாது, எப்பொழுதும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இது ஒரு விலையேறப்பட்ட ப்ரீசியஸ் மினிட்ஸாக இதை நினைங்கள். அந்த பரிசுத்தாவின் நிறைவு உங்களை நடத்தும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அது உங்களை நிரப்பும். அந்த வல்லமை வெளிப்படும். இன்னைக்கு யார் யார் காத்திருக்கிறீர்களோ, எனக்கு வேணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, எல்லாரும் அப்படியே கர்த்தரை நோக்கி பாருங்கள். எல்லாரும் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் இன்னைக்கு ஆளுகை செய்ய போகிறார். அந்த பரிசுத்தாவின் நிறைவை கர்த்தர் தரப்போகிறார். கீழ்ப்படிந்து எதிர்பார்த்து நீங்கள் அந்த தாகத்தோடு நீங்கள் எதிர்பார்த்தால், நாங்கள் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான். ஆனால் கர்த்தர் அதற்குள்ளாய் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவார். இதை முக்கியமாக இந்த நேரத்தை நினைங்க. கணத்திற்குரிய நேரமாய் பாருங்கள். அங்கே இங்கே விளையாடாது.